நையாண்டியத்துக்கு தச அதிர தெக்கு தச வசர சொல்லுங்கண்ணா அம்மைய தட்டிக்கிட்டு பாட்டெடுத்து படிச்சா அறையிலும் பாதுபடியும் நமக்கு சாமி துணை எப்போதும் தான் இருக்கு பாதுடா கணக்கு பேர் விளங்கிடும் வலது கால் எடுத்து வச்ச இடம் செழிக்கும் வேர்வையில் வெற்றி முளைக்கும் மஞ்ச நீரள்ளி மாமன் தெளிச்சு வயசு பொண்ணுங்க பம்பிழுக்கும் ஒரு கண்ணால ஒண்ணு திட்டிக்கிட்டு உள்ள ஆசையில் வசை இழுக்கும் சிறுசு சிறுசுதான் எழசு எழசுதான் இடிச்ச இலையில காத்து நிற்காது அடிடா நையாண்டிய திக்கு தசை அதிர திக்கு தசை வசர ஊர் குலங்கணும் அம்மைய தட்டிக்கிட்டு பாட்டெடுத்து படிச்சா அறையிலும் பாதுபடியும் உசுருக்கு உசுரா ஒரு மரபரவையா பகலோட இரவா பழகிய பசங்க தான் பரம்பர பகையன பதுங்குது ஒதுங்குது இருப்பினும் நீ துளி மயில வழியுது நேத்து ஓயாம வாயாடி கிடக்க இன்று போட்டாச்சு வாய்ப்புட்டை இருக்கு நாளை இதுக்கு மாற்றம் இருக்கு எல்லாம் நல்லா இடம் மாத்தா கண் மாத்தா அடடா பண்ண புற தெய்வ மக இவன் தான் தெய்வ மக இவன் தான் ஊர் வணங்குது நம்ம ஊரு அம்மனுக்கு இஷ்ட மக இவன் தான் நீந்துக்கிட்டு விட்ட மகன்தான் அழகு குத்துறாங்க தீக்குழியில் இறங்க பூக்குழியில் இறங்க தூள் பறக்குது அம்மனு அம்மனு கும்பிடுது சனந்தா பக்தியுள்ள சுத்த மனந்தா பாடி வரத உரிமையில் வெளுக்கிறா வீரபாண்டி முருக நாயனத்தில் போலக்கிறா கரகந்த குலுங்குது கனகாவின் தொலையில கிணட்டுக்கு திறந்தது ரமரசம் நினப்பில பாரு அருக்காணி பொய்க்கால குதிர நெஞ்சத்தின் பாடா நின்னாக்கா எதிர ஊரு முழுக்க தேரு இழுக்க இப்போ தன்னா புத்தா நீயும் நானும் தான் வாழ்க இயேசு கைதாதையே தெய்வ மாதாவின் பத்தாவே தாழ்மை மிகுந்தவரே வாழ்க 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 இயேசு கைதாதையே தெய்வ மாதாவின் பத்தாவே தாழ்மை மிகுந்தவரே வாழ்க வாழ்க ஆண்டவரோடு
அவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன், அது பரிசோதிக்கப்பட்ட கல், விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நாம் சொல்ல வேண்டியது: இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு அடித்தளம் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டில் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமானவரே, திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு திரு அவையை நிறுவினீர். இதோ உம்முடைய திருமகனுடைய பெயரால் இந்த அடிக்கல்லை நாட்டுகிறோம், இதனை ஆசீர்வதியும். திருச்சபை நாளும் வளர்ந்து எழில்மிகு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இந்த அடிக்கல் மேல் கட்டப்படுகிற இந்த இல்லமானது உயர்ந்து உம்முடைய மக்களுக்கு இது பயன்படுவதாக. இந்த இல்லம் உருவாக உழைக்கவிருக்கக்கூடிய அனைவர் மேலும் உமது ஆசியை நிறைவாக நீர் பொழிவீராக. பணிகள் நடைபெறுகிற நாட்களிலே இன்னல்கள், விபத்துகள், ஆபத்துகள் இவற்றிலிருந்து எங்களை காத்தருள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசீர்வதித்தவர் நீரே, பேதுருவை விரும்பினியாக ஆசீர்வதித்தவரே. புனித மரியே, தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இறைவனின் அன்னையாம் புனித மரியே, எங்கள் பாதுகாவலரான புனித சுசேப்பரே, எங்கள் ஞான தந்தை புனித பிரான்சிஸ் சவேரியாரே, இறைவனின் எல்லா புனிதரை புனிதர்களே, எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த பணிகளையும் எங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் காவலா சுசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி பாடுவோம், மங்களங்கள் என்று சொல்லி பாடுவோம். செங்கையாகிய தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையாகிய தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலா சுசை தந்தையின் மங்களங்கள் என்று சொல்லி பாடுவோம், மங்களங்கள் என்று சொல்லி பாடுவோம். அன்பிற்கினியவர்களே, முதல்ல பங்கு தந்தையர்கள், அடுத்து அருட் சகோதரிகள், அடுத்ததாக ஆண்கள். எல்லா ஆண்களும் வந்து போடுங்க. அடுத்து அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பேரன்னு, அடுத்து ஆண்கள், அடுத்து அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள். எல்லா கல்லுக்கும் மானிடர்க்குள்ளே பேர்
நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே வானதூதர் சொன்னது போல் நடந்தவரே நேர்மையான மனிதராக வாழ்ந்தவரே வானதூதர் சொன்னது போல் நடந்தவரே தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர் தாய்க்கும் சேக்கும் நிழலாக நின்றிட ஊரும் உறவும் துறந்தவர் நீர் மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவலர் நீதாமே மகிழ்ந்தோ புகழ்ந்தோ பாதுகாவலர் நீதாமே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே நேச தந்தையே சூசை தந்தையே எம்மை என்றும் பாதுகாக்கும் அன்பு தந்தையே எங்கள் இதயம் வாழுகின்ற பாச தந்தையே ஆனந்த
வாழ்த்துகிறோம். பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் முதல்வருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இனி தன சேரும் ஆராய்ச்சி அச்சு வெல்லம் பச்சரிசி பொங்கலாச்சு அப்ப பொங்க வச்சு பாட்டுபடி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நம்ம தமிழர் புகழ உலகில் நாட்டும்படி நன்றி சொல்லோ நாளிதவே ஒன்று கூடுவோம் நன்னலக்கான நாடு வாழ பொங்கல் பொங்குவோம் சாதி மத பேதமெல்லாம் போகியாகுவோம் சமநீதி வாழும் நாமும் கூடி பொங்குவோம் டான்ஸ் ஒரு பலத்த கைதட்டலுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
தினமும் மதியம்